Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. இல்லை அதாவதுமா இது வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு காமெடியாக ஒரு சீரியஸாக நடந்த ஒரு விஷயத்தை காமெடியாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் எப்படி வந்து அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அதே மாதிரி வழக்கு கொடுக்குற உரிமையும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தர் சொன்னீங்க, யாரோ ப்ரொடியூசர் போட்டிருக்காங்க, அவருக்கும் உரிமை இருக்குது. அண்ணா இருந்தார், பெரியார் இருந்தார், அவர் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சொல்லி தெரிந்தாதவன் கோபி சார் சொன்னோடனே தெரிஞ்சிட போகிறாங்க. அப்படி கிடையாது. மனிதன் ஹியூமன் பொறுத்தளவுக்கு, ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு தனியாக இருக்கிற வரைக்கும் அவன் மனுஷனாக இருப்பான். கூட்டமாக சேர்ந்துட்டான் அப்படின்னா மிருகமாக மாறிடுவான். புரியுதா? இதுதான் வந்து உலகம் ஃபுல்லாக உள்ள கான்செப்ட். ஸோ அதை காமெடி, அது காமெடி தான். அது காமெடி பீஸ் தான் அவங்க போகிறான். கூட்டமாக சேர்ந்து கத்திட்டு போகிறோன்னா தனியாக கூப்பிடுங்க, ஓடி போயிடுவான். அவனுக்கும் வாழ்க்கை இருக்குது. அவனும் ஸ்போர்ட்ஸ் மேன்னா ஏன்டா அவன் ஏன்டா கொலை பண்ணுறான்? அவனை யார் சொன்னான் கொலை பண்ண சொல்லி? அவன் கொலைகாரன் தான். அவன் வந்து எந்த ஜாதி மதம் இனம், சின்ன பையன் மண்ணாங்கட்டி மட்டையா எல்லாம் பார்க்க முடியாது. அவன் ஒரு கொலைகார பையன். அந்த கொலைகாரனை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க போலீஸ். அவ்வளோதான். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். 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 கோபி சுதாகர் அவர்களோட சேனல் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட வீடியோ வந்துச்சு, சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கவின் அவர்களோட கொலையை சார்ந்து பேசியிருந்தாங்க. அது மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு போச்சுன்னு அப்படின்னு சொல்ல, சில பேர்கிட்ட மிக்ஸ்டான ஒரு நிறைய ரிவ்யூவும் கொண்டு வந்துச்சு. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கொந்தளிச்சாங்க. தயாரிப்பாளர் சௌத்ரி அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த சமூகத்தை சார்ந்த நிறைய பேராக இருக்கட்டும், இல்லை இந்த வீடியோவுக்கு எதிராக இருக்கவங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. நேற்று இவங்க மேலே ஒரு புகாரும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பேஜே ஃபுல்லாக வந்து முடக்கணும், அந்த வீடியோ உடனே நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை அதாவதுமா இது வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு காமெடியாக ஒரு சீரியஸாக நடந்த ஒரு விஷயத்தை காமெடியாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் எப்படி வந்து அவர்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அதே மாதிரி வழக்கு கொடுக்குற உரிமையும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இன்னொருத்தர் சொன்னீங்க, யாரோ ப்ரொடியூசர் போட்டிருக்காங்க, அவருக்கும் உரிமை இருக்குது. யூடியூப் அலோவ் பண்ணால் யார் வேணாலும் எது பண்ணலாம். இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பிரபாகரன் படத்தை வச்சிங்கன்னா உங்களை மானிட்டைஸ் கட் பண்ணிடுவான். இல்லை ஒரு குழந்தைகள் தொடர்பாக ஏதாவது படம் வச்சிங்கன்னா கட் பண்ணிடுவான். பெண்கள் ஆபாச படத்தை, அது யூடியூப் ரூல்ஸு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் பார்க்க மாட்டான். இதே வெட்டி கொள்றத ரத்தத்தோடு வச்சிங்கன்னா தூக்கிடுவான். ஆனால் பேசுகிறது கருத்து சுதந்திரம், யார் வேணாலும் பேசலாம். யூடியூப்பில் தடை பண்ணலைன்னா யார் வேணாலும் எது வேணாலும். இந்த வாட்டர் மெலான் ஸ்டார்னு ஒரு லூஸ் இருக்கான். ஸோ அந்த மாதிரி அவன் இஷ்டத்துக்கு பேசலாம். அது தடுக்க முடியாது. அவனை தூக்கி கிணத்துலையா போட்டு கொல்லவும் முடியும்? அது இல்லை. ஒவ்வொரு கான்செப்டோடு வர்றான், பேசுகிறான். அதை வச்சு சில பேர் இப்போ நல்லா வியூஸ் போகுது, பொழுது போகுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே உரிமை உண்டு. இப்போ அவன் பற்றி நம்ம பேசுகிறோம், நமக்கு உரிமை உண்டு. இப்போ ஒரு கொலை நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, அதை பற்றி பேசுவதற்கு கோபி சுதாகருக்கு உரிமை உண்டு. ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்குமே உண்டு. அது அவர்கள் வந்து ஜாதி பேரெல்லாம் எதுவும் சொல்லாமல் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு உரிமை உண்டு. நீதிமன்றம் தான் ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். அது போய் போலீஸில் கூப்பிட்டு விசாரித்து இதெல்லாம் வந்து என்னென்னா இதெல்லாம் ஒரு ஷோ மாதிரி தான். இதெல்லாம் ஒரு பொழுது ஒரு வாரத்துக்கு பரபரப்பாக பேசுவாங்க, 10 நாளில் மறந்து போயிடுவாங்க. அவ்வளோதான். அப்படி தான் இதை பார்க்கணுமே தவிர இதை ரொம்ப சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயமே கிடையாது. ஆனால் இதில் வந்து அவங்க பேசியிருந்தாங்க, அது வந்து ஆணவ கொலையும் பேசியிருந்தாங்க. அவங்க வந்து குரு பூஜையும் அதில் வந்து நோட் பண்ணி அதில் சொல்லியிருந்தாங்க. டயலாகும் வந்துருந்துச்சு. அது இந்த மாதிரி தலைவர்களுக்காக எடுக்கக்கூடிய அந்த விழாக்களாக இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி அந்த சில இடத்துங்கள்ல அவங்கள வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றத காமெடியாக கொண்டு போய் சொல்லியிருந்தாங்க. அது அந்த சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா யாரெல்லாம் அதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறாங்களோ, ஒரு வந்து அதை வந்து ஒரு கர்வமா இல்லைன்னா வந்து அதை ஒரு பெருமையாக நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துருச்சு அப்படின்னே பார்க்கலாம். இது வந்து ஒரு கருத்து சுதந்திரம் இல்லைன்னா நம்ம நிறைய பத்திரிகைகளை பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து காமிக்கலாக கொண்டு போயிட்டு நிறைய விஷயங்களை அரசியல் சார்ந்து நடக்கிறதா இருக்கட்டும், சமூகம் சார்ந்து நடக்கிறது எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. இது ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு லட்டு பரிதாபங்கள் பண்ணாங்க. அதுவும் ஒரு அழுத்தத்தின் சார்பாக வந்ததால் அதை வந்து நீக்கிட்டாங்க. இப்படி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சாமானிய மக்களுக்கு ஒரு அறிவாக கொண்டு போய் சேர்க்கறதா தான் இந்த வீடியோக்கள் எல்லாமே பார்க்கப்படுது. இதுக்கு ஒரு எதிர்ப்பு அப்படின்னு வர்றதை வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? அதுக்கப்புறமா வரக்கூடிய அடுத்த சமூகத்துக்கு வந்து இது ஒரு எதுவுமே நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணா மிரட்டல் வரும் இல்லை அப்படிலாம் கிடையாது. இவங்க அந்த மாதிரி ஏமா அண்ணா இருந்தார், பெரியார் இருந்தார், அவர் பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் சொல்லி தெரிந்தாதவன்
கோபிஸ்தார் சொன்னோடனே தெரிஞ்சிட போகிறான், அப்படி கிடையாது. இது என்னென்னா, இது சில பேருக்கு வந்து என்னென்னா எல்லாம் நினைப்பேன், என்ன எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது, இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களா. அது எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல. கொலை செய்வது காட்டுமிராண்டித்தனம். மனிதன் வந்து காட்டுமிராண்டி தான். அப்போ மீண்டும் கற்காலத்துக்கே அவன் போகிறானா, அருவாள் எடுத்து ஒரு பையன், வயசு பையன், அவன் படித்து முன்னேறி அவன் பெரிய இடத்துக்கு வர வேண்டிய ஒரு பையன் ஒரு கொலைகாரனா மாதிரி ஜெயிலில் இருக்கான் அப்படின்றது அவனுடைய அறியாமையை தான் காட்டுது, அவனோட முட்டாள்தனத்தை காட்டுது. அது எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி இருக்கும்போது அதை வந்து அவன் ஒரு காமெடி பீஸ் தான், அவன் காமெடி பீஸாக தான் அவனை பார்க்க முடியும். ஸோ அதை காமெடியாக பண்ணியிருக்காங்க. இதில் என்ன இது இருக்குது, எந்த ஜாதிக்காரனாக வேணாலும் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பூஜை அந்த பூஜைன்றீங்களே, இதெல்லாம் வந்து என்னன்னா அது எல்லாருக்கும் உரிமை உண்டு. அவங்கவுங்க தலைவர்களே அவங்களுடைய முன்னோர்களே வந்து வழிபடுறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ இருக்குது. அதில் அராஜகம், அக்கிரமம், அட்டகாசம் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லை. இதை வந்து எந்த ஜாதிக்காரன், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் அதை பண்ணுதுன்னு சொல்லலை. பல ஜாதிக்காரர்கள் அவங்களோட ஜாதி தலைவர்களுக்கோ இல்லை இப்போ பெருந்தலைவர்களுக்கோ வந்து இந்த மாதிரி போய் பூஜைகள் பண்ணதை இது பண்ணுறது, வழிபடுவது, மாலை போடுவது, சிலைக்கு மாலை போடுவது, இதெல்லாம் எல்லா ஜாதியிலையும் தான் நடக்குது. ஸோ இந்த ஜாதிக்காரன் நல்லவன், இவெல்லாம் அமைதியாக போவான் அப்படின்லாம் எவனுமே கிடையாது. மனிதன் ஹியூமன் பொறுத்தளவுக்கு, ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு தனியாக இருக்கிற வரைக்கும் அவன் மனுஷனாக இருப்பான். கூட்டமாக சேர்ந்துட்டான் அப்படின்னா மிருகமாக மாறிடுவான். புரியுதா? இதுதான் வந்து உலகம் ஃபுல்லாக உள்ள கான்செப்ட். ஸோ அதை காமெடி, அது காமெடி தான். அது காமெடி பீஸ் தான். அவங்க போகிறான் கூட்டமாக சேர்ந்து கத்திட்டு போகிறவனா தனியாக கூப்பிடுங்க ஓடி போயிடுவான். ஏன்னா அது எந்த இதாக இருந்தாலும் சரி. சும்மா அவங்க வந்து தனியாக நிற்க முடியாத ஒரு ஆள், தனியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாதவன் வந்து கூட்டமாக சேர்ந்து செய்வான். இது வந்து ஜாதி, மதம், இனம், மொழி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஸோ இவங்க எல்லாமே காமெடி பீஸ் தான். ஸோ அதை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அது தவறுன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அது அவங்கவுங்க இஷ்டம். அவன் விமர்சனம் பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறனா கொடு, உனக்கு உரிமை இருக்குது. ரெண்டையும் வழக்காக எடுத்து விசாரிக்கிறதுக்கு நீதிபதிக்கு உரிமை இருக்குது. தீர்ப்பு சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் என்ன வருதோ அதுபடி போயிட்டு. அந்த வீடியோ வந்தது வந்து அதை சார்ந்து பேசியிருந்தோம். இப்போ நிறைய பேர் அதுக்கு வந்து போட்டிருந்தாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவின் வந்து அவன் இறந்துட்டான், நீங்க அவனுக்காக நீங்க பாக்குறீங்க. சுர்ஜித்தும் வந்து ஒரு விளையாட்டு சார்ந்து அவர் வந்து பெருசா வர வேண்டிய ஒரு ஆளு, அவரோட வாழ்க்கையும் போயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுக்குற மாதிரி நிறைய பேர். அவருக்கு யாரு, கோபி சுதாகர் தான் அருவாள் எடுத்து கொடுத்து வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துட்டாங்க. அவனே வந்தான், அவனே வெட்டினான்னா அந்த நாய் ஜெயிலில் இருக்க வேண்டியதான். அது எவனாக இருந்தால், எந்த ஜாதிக்காரனாக இருந்தான், கொலைகாரன் எந்த ஜாதிக்காரன், அவன் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தான்னா ரொம்ப நல்ல ஒரு நகைக்கடை விளம்பரத்துலலாம் வருவார், இவர் 2 பேரை கொண்டுட்டாருங்க பாவம், அவர் வாழ்க்கை நாசமாக போயிடும், அவரை விட்டுருங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை இவர் எம்எல்ஏங்க, வீட்டில் வேலை பார்த்த பிள்ளை டப்புன்னு டென்ஷனில் இருந்த நேரத்தில் அங்கே போயிருக்கு போல அடித்து கொண்டு விட்டார், அவர் பாவம் ஒரு எம்எல்ஏ தெரியாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறவன் எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பான் பாருங்க. அவனுக்கும் வாழ்க்கை இருக்குது, அவனும் ஸ்போர்ட்ஸ் மேன்னா, அவன் ஏன்டா கொலை பண்ணுறான்? அவனை யார் சொன்னான் கொலை பண்ண சொல்லி? புரியுதா உங்களுக்கு? அவன் கொலைகாரன் தான். அவன் வந்து எந்த ஜாதி, மதம், இனம், சின்ன பையன், மண்ணாங்கட்டி மட்டையெல்லாம் பார்க்க முடியாது. அவன் ஒரு கொலைகார பையன். அந்த கொலைகாரனை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க போலீஸ், அவ்வளோதான். அப்படி தான் அதை பார்க்க முடியுமே தவிர அதை வந்து இவர் இதாக பண்ணுறாரு பாவம்னா அவன் எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பான் பாருங்க. அந்த பாவம்னு சொல்கிறவனை, கொலைகாரனுக்கு வக்காலத்து வாங்குறவனை, கொலை செய்தவனை வந்து இது ஜாதி, மதம், இன, மொழிலாம் கிடையாது. அப்படி இருக்கவனுக்கு வக்காலத்து வாங்குறவனை முதல்ல பிடிச்சி உள்ளே போகணும். பாவம், அவன் வாழ்க்கை போச்சு, அவங்க அக்கா வாழ்க்கை போச்சு, அவங்க அப்பா வாழ்க்கை போச்சு அப்படின்னா பிள்ளையை பெற்று வளர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா இப்படி வந்து ஒவ்வொருத்தனும் அவன் பிள்ளையை வளர்த்து வச்சுருந்தான்னா எல்லோரும் அருவாளை தூக்கிட்டு தான் வருவான். அவன் இவங்க வளர்த்த மாதிரி அவனும் ஒரு பிள்ளை இவனும் வச்சுருந்தான்னு வைங்க, அது இனக்கலவரமாக தானே வரும். இப்போ கவின்ற பையனே அந்த மாதிரி கொலைகாரனாக வளர்த்து வச்சுருக்கான். இல்லை இன்னொரு இந்த கொலை பண்ணவன் பேர் என்ன, அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன், அவன் வேறு ஜாதிக்காரன், அவனையும் இதே மாதிரி வளர்த்து, அவன் ஒரு அருவாள், இவன் ஒரு அருவாள், அவன் ஒரு அருவாள், பின்னாடி தெருவுக்காரன் ஒரு வேறு ஜாதிக்காரன், அவன் ஒரு அருவாள், எல்லாத்தையும் இந்த மாதிரி முட்டாளாக அவன் வீட்டில் வளர்த்து வச்சுருந்தானா ஒவ்வொருத்தரும் மோதிக்கிட்டு சாகிறதா, ஊரே வெட்டி செத்துருவான் ஒரே நாளில். இந்த மாதிரி காமெடியன்ஸ், முட்டாள்கள், கோமாளிகள், கொடூரன்களை வந்து அடக்கி வைக்கிறதுக்கு தான் இந்த சட்டம் ஒழுங்கு, இது காவல்துறை, இதெல்லாம் இருக்குது. இவன் அதையும் மீறி இப்படி செய்கிறான்னா இவன் எவ்வளோ பின்தங்கி காட்டுமிராண்டியாக இருக்கான்றது தான் சொல்ல முடியும். ஓகே சார், என்னோட கடைசி கேள்வி, ஒரு நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம், படிப்பு தான் நம்மளை வந்து ஒரு மேலிடத்துக்கு, நம்மளோட சிந்தனையாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் நம்ம ஒரு மேலிடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றது. இது வரைக்கும் நடந்த ஆணவ கொலைகள் நிறைய வந்து யார், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கல. இந்த ஒரு ஆணவ கொலைகள் மட்டும் என்னன்னா, சுர்ஜித் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தார், அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தார் சொல்கிறாங்க. என்னன்னா
படிப்பு வந்து ஒருத்தரை ஒரு மேன் மனிதனா மாத்தும் அப்படின்றது வந்து இந்த ஒரு இடத்துல அது படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. ஒரு அதாவது எப்படின்னா அறிவுன்றது வேற, அது சுயம்பா வர்றது. ஒரு மனிதனுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அறிவுன்றது சுயமாக வர்றது. படிப்புன்றது என்னன்னா, இப்போ நமக்கு வந்து 100 சமையல்காரர்கள் தேவைப்படுறாங்க. அந்த காலத்தில் வைத்தியர்கள், வாணிபர்கள், இதெல்லாம் இயற்கையாகவே ஒரு ஒரு வாணிப குடும்பத்தில் பார்த்தா வாணிபம் பண்ணுவான். வைத்தியர் பையன் இருப்பான்னா அவன் ஒரு சில நேரம் அவன் பண்ணுவான். இல்லை அவனுக்கு சிஷியனாக இருந்தால் அவன் வேறு குடும்பத்து வேறு ஜாதியை சேர்ந்தவனாக இருப்பான். இந்த வைத்தியர்கிட்ட இதை அரைக்கிறதுக்கு வருவான், அவன் பெரிய வைத்தியர் ஆயிடுவான். இது வந்து இயற்கையாக அவர்கள் தேடி வர்றது தான் அந்த காலத்தில் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த இயற்கையாக உருவாவது பத்தாது, ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரணும், ஒரு பயிற்சியின் கீழ் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த படிப்பு வந்திருக்கே தவிர, அதில் வந்து இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான பேர் படிக்கிறான்னா அவன் வேறு கோர்ஸ் கிடைக்காம இந்த மருத்துவம் படிப்பான். இல்லைனா இது பெருமைன்னு வந்து படிக்கிறவன் தான் ஜாஸ்தி. அந்த தொழிலில் எக்ஸ்பர்ட் பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கலில் இவ்வளோ படித்து இவ்வளோ டாப்பில் போய் இதை எழுதி MBBS முடித்து MS முடித்து இருந்தால் கூட அதுலேயும் 1000ல் ஒருத்தர் தான் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. மற்றவங்களாம் சாதா டாக்டராக தான் இருப்பாங்க. அதில் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அது வர்றது அதில் 1000ல் ஒருத்தர் தான் வருவாங்க. அப்போ எக்ஸ்பர்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்பர்ட்டு தான் ஒரு இடத்துல இது இருக்க முடியும். ஸோ இது வந்து என்னென்னா அதுதான் அறிவு. எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது தான் அறிவு. படிக்கிறது வந்து கல்வி. நமக்கு 1000 டாக்டர் தேவை, என்ன பண்ணுவீங்க? ஒரு ஊரில் ஒரு சித்த மருத்துவர் தான் இருப்பார் அப்படின்னு வைங்களேன். அப்போ யார் யாரெல்லாம் இது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ வாங்கப்பா சொல்லித்தரேன்னு சொல்லி கொடுக்குறது தான் படிப்பு. அதுக்கு அறிவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ அதனால் அதையும் இதையும் நீங்கள் இது மிங்கிள் பண்ண முடியாது. இல்லை படித்தா ஒருத்தவங்க வந்து ஓரளவுக்கு அறிவு வரும். ஒரு சமூகத்தில் பழக்கம் வழக்கம், அப்புறம் வந்து வேறு இடங்களை பார்ப்பது, அதுதான் கல்வி. மொத்தமாக நிறையா பேர் ஒன்றா உட்காந்து படிக்கிறது. வெவ்வேறு ஜாதி, இனம், மொழி, மதத்துக்காரன் வருவான். வேறு வேறு பழக்க வழக்கம் உள்ளவர்களுடைய பழக்கம் நமக்கு ஏற்படும். அப்போ இந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரியா? ஸோ அதுதான் வந்து கல்வியோட ப்ளஸ்ஸு. புரியுது? அதே நேரத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆன்லைன்லேயே படிச்சிங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனமே கிடையாது. புரியுங்களா? அது MBBS படித்தா கூட நீங்கள் டாக்டர் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அது கல்விக்கும் அறிவிக்கும் எல்லாம் சமூகத்தோடைய சேர்த்து தான் கல்வி எல்லாமே. அது அவன் ஸ்கூலுக்கு போகிறது இதுலேருந்து எல்லாமே என்னென்னா அவனுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அவன் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இப்போ படிப்பறிவே இல்லாமல் 8th ஃபெயிலு ஒரு பையன் வீட்டில் படுத்துருக்கான்னா என்ன ஆகும்? அவங்க அம்மா செல்லம் கொடுத்து காலையில் எழுப்பி விட்டாப்பா 8 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சாப்பிட்டு தூங்குப்பா நான் சொல்லுவாங்க. அடித்து துரத்தி விடுவாங்க, அசிங்கமாக பேசி துரத்தி விட்ருவாங்க. அதே இது 8th படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பையன், ஸ்கூலுக்கு போகிற பையனா அவனுக்கு 7 மணிக்கெலாம் எழுப்பி விட்டு அவனுக்கு சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டு அவனுக்கு அதுதான் அனுபவம். அப்புறம் அவன் இன்னும் இப்போ ஸ்கூல் பஸ்ஸில் போவான், அவன் 4 பேரை பார்ப்பான், அப்புறம் அவன் 4 நண்பர்களோட பழகுவான், 4 இதை பார்ப்பான். இப்படின்னு அவன் போகிற ட்ராவலு, அவன் இப்போ ஸ்கூலுக்கு போகிற விஷயங்கள், அங்கே நடக்கிற விஷயங்கள், அது அனுபவங்கள், அந்த வீட்டில் நடந்ததை பற்றி அவன் சொல்லக்கூடியது, பார்க்குறது. இப்போ கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து எப்படி வராங்க, நம்ம என்ன நிலமையில் இருக்கோம், நாம் புரிஞ்சு நம்ம வீட்டை பற்றி நமக்கு வந்து நம்ம வீட்டில் புரியாது, ஸ்கூலுக்கு போனால் தான் புரியும். ஆமாம், என்னடா பரவாயில்ல நம்ம வீட்டில் பஸ்ஸெலாம் வச்சு விட்ருக்காங்க, ஆட்டோலாம் அனுப்புகிறாங்க, பாவம் நடந்தே வரேன்றான் பஸ் ஸ்டாப்பில் இருந்து அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு அனுபவம். அதாவது வாழ்க்கை பாடத்தையும் சரி உலக பாடத்தையும் சொல்லிக் கொடுக்குறது தான் கல்வி. அதுலேயும் ஒருத்தர் முட்டாள அருவாளை தூக்கிட்டு இருக்கான்னா அவனை விட அடிமுட்டாலும் காட்டு மிராண்டி அவனுமே கிடையாது. இப்போ கரெக்டாக என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்காக ஒரு தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.